அதிமுக அப்படின்னு ஒரு சில கட்சிகளை சொல்ல தேவையில்லை. கிட்டத்தட்ட திமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே நேரடியாக அணுகிறவங்க நேரடியாக அணுகிறாங்க, நேரடியாக அணுக முடியாதவங்க வேறு வேறு ஆட்கள் மூலமாக வேறு ஒரு துணை கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, சின்னதுன்னா நான் அந்த அளவில் வாக்கு வங்கியில் சொல்கிறேன். நான் அந்த கட்சிகள் மூலமாக கூட அணுகிறாங்க. போனால் இப்போ எங்களுக்கு 1500 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மார்க்கெட் ரேட் ஏன்னா என்ன, அது இழிவான பேச்சு தான். அதனால் என்னென்னா யதார்த்தத்தை இருக்கிற விஷயத்த பேசலாம். இது யதார்த்தங்க, இது கூட தெரியாமல் தான் நாம் தமிழர் கட்சி பேசுவாங்க. அதுதான் யதார்த்தமாக நான் சொல்லுவாங்க, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அதுதான் யதார்த்தமானா நாசமாக போகிறது உறுதின்றேன். அப்போ இது வந்து ஒரு ஒரு விஷ சுற்று. இந்த ஒன்றத்தில் ஆரம்பித்து மோசத்தில் ஆரம்பித்து மிக மோசமாக போய் அசிங்கத்தில் போய் முடியுது. இப்படியே இந்த சுற்று எவ்வளோ காலமாக இருக்கும். அதை தான் நாம் தமிழர் கிடைக்கும். இவர்களை இறக்குவதற்கும் அவர்களை ஏற்றி விடுவதற்கும் அவர்களை இறக்கி விடுவதற்கும் இவர்களை ஏற்றி விடுவதற்கும் நாம் தமிழர் கட்சி இல்லை. இது ரெண்டுமே இல்லை. ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி வருது. நான் பல இடங்களில் நான் வாக்கு சேகரிக்க மூடி பிடிப்பதெல்லாம் நான் போகும்போது சொல்கிறாங்க, முகம் தெரியாதவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று பாராட்டுவாங்க, நாங்கள் அந்த ஆள் ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ கொடுத்தாலும் போகாமல் தனியாக நின்று எப்படி அடித்து அந்த ஆள் பேசுகிறாங்க பாருங்க. உண்மையில் அதுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் அதை விரும்புகிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். ஆனால் ரசித்தா போதாது, விரும்பினா போதாது, நம்பணும். யாருக்கு வலி, யாருக்கு பசி, யாருக்கு தேவைன்னு பாருங்க. அந்த நகர்வை நோக்கி தான் நாம் தமிழர் பெருமடியை எடுத்து வைக்குது. பல தூரம் கடந்து வந்துட்டு அது நிறைய பேருக்கு புரியுது. அது 8 விழுக்காடு புரியுது. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு கூட்டணி பேரம் பேசுறதுக்கு வேலை இருந்தாலும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுவோம். இப்போ இன்னொரு பார்வை இருக்கும். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்த மாதம் பிப்ரவரி 21 வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை வந்து நாம் தமிழர் வந்து வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட பல காலமாக சொல்லி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டு வரீங்க, தனித்து தான் போட்டி, எந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னமும் சீமான் அவர்களை வந்து கூட்டணி கழக்க பல ஏற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கு. சமீபத்தில் டெல்லியிலேருந்து ஒரு முக்கிய நபர் வந்து சீமான் அவர்களை சந்திச்சதா ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி உண்மைத்தன்மை என்ன? மீண்டும் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு நாம் தமிழர் அழைச்சிட்டு தான் இருக்காங்களா? ஒரு கட்சின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கு அவர்களுக்கு புரிந்திருக்கிற தேர்தல் முதல்ல அந்த செய்தி உண்மையா அல்ல, நிறைய பேர் அணுகிறாங்க. நீங்கள் அது பாஜக அதிமுக அப்படின்னு ஒரு சில கட்சிகளை சொல்ல தேவையில்லை. கிட்டத்தட்ட திமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே நேரடியாக அணுகிறவங்க நேரடியாக அணுகிறாங்க, நேரடியாக அணுக முடியாதவங்க வேறு வேறு ஆட்கள் மூலமாக வேறு ஒரு துணை கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, சின்னதுன்னா நான் அந்த அளவில் வாக்கு வங்கியில் சொல்கிறேன். நான் அந்த கட்சிகள் மூலமாக கூட அணுகிறாங்க. போனால் இப்போ எங்களுக்கு 1500 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மார்க்கெட் ரேட் ஏன்னா என்ன, அது இழிவான பேச்சு தான். அதனால் என்னென்னா யதார்த்தத்தை இருக்கிற விஷயத்த பேசலாம். இது நாம் தமிழர் கட்சியாக இல்லைன்னா இந்த வாக்கு வங்கி 8% வாக்கு வங்கியை 1500 கோடி ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்ட்டு விற்குது, இசிகா விற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் ஒரு திமுகவில் இருந்த ஒரு கட்சி அதிமுகவுக்கு போகுது, அதிமுக இருந்த கட்சி திமுகவுக்கு போகுது, அப்புறம் காங்கிரஸ் இங்கே கொஞ்ச நாள் இருக்குது, அங்கே கொஞ்ச நாள் இருக்குன்னா எதன் அடிப்படையில் அது போகுதுன்ற கேள்வி இருக்குல்ல, போக வேண்டிய தேவைகள். அப்போ அதுக்கு வெறுமனே சரி கொள்கை கோட்பாடோட போகிறாங்கன்னு வச்சுருப்போமே. இப்போ பாஜகவோட அதிமுக போகுது. அதிமுக தன்னுடைய வாக்குறுதியில் பாஜக கூட்டணியில் நான் வரோம், உங்கள் கூட்டணியில் வரோம், நீங்கள் எங்களுக்கு நீட்டு விலக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அதோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களோட முன்னெடுப்பில் நீட்டு விலக்கை நாங்கள் நீக்கி தருவோம்னு பாஜக சொல்லுது. அதனால் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். நியாயம். கர்நாடகா பிரச்சனை இனிமேல் வராது, நீர் பங்கீட்டில் நாங்கள் சரியான நிலைப்பாடை எடுத்து கொடுக்குறோம், அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த உறுதியை கொடுத்து அப்போ அதிமுக கேட்டால் நம்ம ஒத்துக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்குது, முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட், இங்கேயும் கம்யூனிஸ்ட்டு, நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக அங்கே கம்யூனிஸ்ட் தலைமையோடு பேசி நாங்கள் முடிவு பண்ணி தரோம், அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கு போடுங்க
அப்படின்னு கேட்டதுன்னா, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை திமுகவோட ஏற்படுத்துதுன்னா அப்போ நம்ம நியாயம் சொல்லலாம். இப்போ கர்நாடகா பிஜேபியால் முடியும், காங்கிரஸால் முடியும். இப்போ காங்கிரஸ் கேட்கலாம், மத்திய அரசு தலையிட்டு கேட்கலாம், இல்லை உள்ளே இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற மாநில அரசு அது நினச்சா தண்ணீரை விடலாம். இப்போ காங்கிரஸ் வைக்குதுல்ல, திமுக வந்து காங்கிரஸ் ஏற்றுக்குதுல்ல, காங்கிரஸ் கிட்ட உறுதி கேட்குமா, நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனை பண்ணி தான் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரோம், உங்களுக்கு வந்து சீட்டு கூட தரோம் சொல்லுமா, சொல்லிச்சா? அப்போ ஏன் போகிறாங்க? இப்போ இவங்க எல்லாமே திமுகவிடமோ அதிமுகவிடமோ காசு வாங்காத சத்தியவான்களாக சொல்லுங்கள். இப்போ போகிறாங்கல்ல, வெறுமனே சீட்டுக்கு மட்டும்தானா, அதில் நோட்டு உண்டா இல்லையா? எத்தனை சீட்டு, எவ்வளோ நோட்டு, ஒரு தொகுதிக்கு எத்தனை கோடி ரூபா கொடுப்பீங்க? விசிகா கட்சி செலவு பண்ண போகிறதில்ல, பணம் அவங்க வந்து கொடுத்து அவங்க தொகுதிக்கு செலவு பண்ண போகிறதில்ல. விசிகா நின்னா யார் செலவு பண்ண போகிறாங்க? காங்கிரஸ் கட்சியில் யாரும் நிற்க போகிறாங்க, காங்கிரஸ் நின்னா யார் செலவு பண்ண போகிறாங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. வேறு ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு சின்ன அமைப்பு முஸ்லீம் லீக் இருக்குது, அது நின்னா அதுலேருந்து ஒரு தொகுதிக்கு 15 20 கோடி ரூபாய் யார் செலவு பண்ண போகிறா? அப்போ திமுக செலவு பண்ண. அப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் வாக்கு இல்லை ஒரு கிறிஸ்தவர் வாக்கு நான் போய் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறுமனே ஆதரவு கொடுத்துட்டு வாக்கு ஜெயிச்சுட்டு வரீங்களா? கட்சியில் தொகுதியை ஜெயிச்சுட்டு வரீங்களா? இல்லை நீங்கள் இத்தனை இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னு சீட்டு மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை இத்தனை கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு வேணும்னு சீட்டு மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? சீட்டோடு சேர்த்து நோட்டு வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் அப்படி வாங்கிட்டு வரீங்கன்னு அர்த்தம் அந்த வாக்குகளை விற்கிறீங்க. அதோட உள்பொருள் அதுதான். இப்போ தேமுதிக போது இங்கே போனால் 400 கோடி ரூபாய், அங்கே போனால் 2.5% வாக்கு வங்கி அவங்களுக்கு இப்போ இருக்குது. ஆனால் அவங்க ஒரு 5 விழுக்காடு இருந்தப்ப அவங்க வெறுமனே சீட்டு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்களா, இல்லை நோட்டும் வாங்கிட்டு வந்தாங்களா? எல்லா கட்சிகளும் பேசலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை நம்பி இருக்கிற வாக்கு சமூகத்தை விற்கிறாங்க. ஆனால் பொது வெளியில் நாங்கள் வந்து இது கொள்கை கூட்டணி, இது அரசியல். கொள்கை இல்லாமல் ஒரு அரசியல் எப்படி இருக்குது? அசிங்கமாக இருக்குது. இது வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்லுவாங்க இது அரசியல். எப்படி அரசியல்? அரசியலே கொள்கை அடிப்படையில் அது. உனக்கு என்ன கொள்கை? என்ன நான் முஸ்லாமியர் வந்து கெடுப்பேன், அவங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன் அப்படின்றது தான் அவங்க கொள்கையாக இருக்குது, பாஜகவோட கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட கொள்கை இருக்க அதிமுக கூட்டணி வைக்கணும் எப்படி இருக்க முடியும்? பட்டியல் இனத்திற்கு எதிரான எல்லா வேலையும் செய்வது திமுக. எல்லா வேலையும் செய்து இந்த புள்ளிவிவர கணக்குப்படி இந்தியாவிலேயே பட்டியல் சமூகத்திற்கு அதிகமான கெடுதல் செய்கிற மாநிலங்கள், கெடுதல் நடக்கிற மாநிலங்களில் எதுன்னா இப்போ தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு ஆளக்கூடிய கட்சி எதுன்னா திமுகவாக இருக்குது. அப்போ திமுக தான் கொடுது. அதோடு எப்படி அண்ணன் திருமாவளவன் போய் கூட்டு சேர முடியுது? எதன் அடிப்படையில் அவர் சேர்றாரு? அதில் என்ன அவர் வெறுமனே சீட்டு வாங்கிட்டு வராரா, இல்லை தேர்தல் செலவு பண்ணி நோட்டு வாங்கிட்டு வராரா? அவர் அந்த குறிப்பிட்ட அளவு தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிற அதே அளவுக்கு உட்பட்டு செலவு செய்கிறாரா பணத்தை? கூட அவங்க எங்கே நின்னாலும், அவர் சிதம்பரத்தில் நின்னாலும் எங்கே நின்னாலுமே, அவர் எந்த சின்னத்தில் நின்னாலுமே அவர் செலவு பண்ணுறாரா? அவர் திமுக கிட்ட வாங்கி செலவு பண்ணுறாரா? அவர் தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிற தொகைக்குள்ளே செலவு பண்ணுறாரா? அதை தாண்டி பல கோடிகள் செலவு பண்ணுறாரா? அவர்களெல்லாம் நான் சொல்கிறது காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக இவங்கெல்லாம் இந்த வாக்கு வாங்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையா? இவங்க மொத்தமாக காசை வாங்கிக்கிறாங்க. காசை வாங்கி இவங்க அந்த காசை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதே தான் காசு தான் அவங்க வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அம்பாரம் தொடச்சவன் அடியில் கொஞ்சம் வச்சுக்காமல் விட மாட்டான்ற மாதிரி எடுத்துக்கிறதுல கொடுக்கறதுல போக கொஞ்சம் நிறுத்திப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிகளும் நிறுத்திக்கிறாங்க. இது யதார்த்தங்க. இது கூட தெரியாமல் தாங்க நாம் தமிழர் கட்சி பேசுவாங்கன்றாங்க. அதுதான் யதார்த்தமாகுது. நான் சொல்லுவாங்கல்ல, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னுவாங்கல்ல, அதுதான் யதார்த்தமானா நாசமாக போகிறது உறுதின்றேன். ஏன் நாசமாக போகிறது உறுதின்னா, 20 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிட்டு ஒருத்தர் வராருன்னா அவர் எப்படி வெறுமனே சேவை செய்வார்? எப்படி செய்ய முடியும்? 20 கோடி ரூபாய் கடனாக இருக்குன்னா அந்த கடனை தீர்க்கிறதுக்கு, வட்டிக்கு கடனை தீர்க்கிறதுக்கு அவர் சம்பாதிக்கணும். எங்கேருந்து சம்பாதிப்பார்? சம்பாதிக்கிறவர், ஒரு வேலை செய்கிறவர், தொழில் முறையாக இருக்கிறவர் அரசியலில் இருக்க முடியாது. நம்ம பார்த்து சொல்கிற அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் வேலை கிடையாது. அப்போ இதை சம்பாதிக்க வேண்டிய. அப்போ நீங்கள் குழா போட போனாலும், தண்ணி வரி போனாலும், வீடு கட்ட போனாலும், ரோடு போட போனாலும், லைட்டு போட போனாலும் எல்லாத்துலேயும் கட்டிங்ஸ் வச்சு காசு வாங்கினா தான் வர முடியும். அப்போ ஆமாம், காசு வாங்குறீங்களே, எனக்கு காசு வாங்காமல் வேலை செஞ்சு கொடு, பர்த் சர்டிஃபிகேட் காசு வாங்காமல் கொடு, இறப்பு சான்றிதழ் காசு வாங்காமல் கொடு, நீங்கள் கேட்குற உரிமையை மக்கள் நினைப்பாங்க. மக்கள்கிட்ட என்ன மனநிலையை கொண்டு வர்றாங்க இவங்க இதன் மூலமானா, ஓ நீ கூட தான் ஏன் வாங்குற, ஓட்டு என்ன சும்மாவா போட்ட, காசு வாங்கி தானே போட்டேன்னு சொல்லும்போது நமக்கு வாய்ப்பு இருந்தது. நம்ம 1000 ரூபாய் வாங்கணும்,
தாசில்தாருக்கு வாய்ப்பு இருக்குது 10,000 ரூபாய் கேட்குறாரு, கலெக்டருக்கு வாய்ப்பு இருக்குது 10 லட்ச ரூபா கேட்குறாரு, மினிஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குது 100 கோடி ரூபாய் கேட்குறாரு, சீஃப் மினிஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குது 1000 கோடி ரூபாய் கேட்குறாரு. அவன் தகுதிக்கு ஏற்றுற மாதிரி திருடுறான், இதில் என்னையா போயான்னு இந்த அநியாயத்தை மலினப்படுத்துறது, சரிப்படுத்துறது, அதை நியாயப்படுத்தி ஒரு மனநிலையை கொண்டாந்துட்டாங்கன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சகஜ நிலைமை அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க, இத்தனை ஆண்டு காலமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த பணம் தேவைப்படும். இந்த பணம் தேவைப்படுறதுக்காக கொள்ளடிக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தேர்தலில் செலவு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு விஷஸ் தான், ஒரு விஷ சுற்று. இது ஒன்றத்தில் ஆரம்பித்து மோசத்தில் ஆரம்பித்து மிக மோசமாக போய் அசிங்கத்தில் போய் முடியுது. இப்படியே இந்த சுற்று எவ்வளோ காலமாக இருக்க போகுதுன்றது அதை தான் நாம் தமிழர் உடைக்குது. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளாக நான் திருப்பாங்க தான் சொல்கிறேன். தங்களுடைய சொந்த தன்னை நம்பி இருக்கிற சமூகங்களை தங்களுக்காக தங்கள் உரிமையை காப்பாற்றுவார்கள் என்று நம்பியிருக்கிற சமூக மக்களை, தன் சாதி சார்ந்த மக்களை இந்த முறை திமுக கிட்ட அடமானம் போட்டு இன்னி ஒரு 100 கோடி கொடு, அடுத்த முறை பேரம்படியில் இங்கேருந்து அதிமுக கிட்ட அடமானம் போட்டு இங்கே ஒரு 100 கோடி ரூபாய் கொடுங்க, 200 கோடி, போன தடவை 100 கோடி கொடுத்தீங்க, இப்போ இவ்வளோ வாக்கு வங்கி வச்சுருக்கோம், இவ்வளோ ரூபா கொடுங்க, இத்தனை சீட்டு கொடுங்கன்றது பேரமா இல்லையா? இது விற்பதா இல்லையா? தன்னை நம்பி இருக்கிற சமூக மக்களை விற்பதா இல்லையா? தன்னை நம்பி கூடவே வர ஒரு உயிரை காவு கொடுப்பதா இல்லையா? ஆனால் மக்களுக்கு தெரியல, தன்னோட ஆதர்ஷ தலைவனை நம்புகிறாங்க, தன்னோட உரிமைக்கு பாடுபடுறாங்க நம்புறாங்க. அப்படி உரிமைக்கு பாடுபடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக விசிகா இருக்குது. விசிகா ஒரு கட்சியாக, தலித்துகளுக்கு வேலை செய்கிற கட்சியாக, ஆதி தமிழ் குடிகளுக்கு வேலை செய்கிற கட்சியாக வளர்ச்சி அடைந்த பிறகு தலித்துகள் மேலே, ஆதி தமிழர்கள் மேலே இழைக்கப்படுற கொடுமைகள், குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? இவங்க ஆட்சியில் தான் அதிகரிச்சிருக்கு. மேல் பாதியில் என்ன நடக்குது, வேங்க வயலில் என்ன நடக்குது? அப்போ இந்த கேள்விகளுக்கு யார் பதில்? இந்த சூழ்நிலைக்கு பிறகும் நான் திமுகவை தான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லுவது தலித்துகளுக்கு, ஆதித்தமிழர்களுக்கு எப்படி சரியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். அப்போ தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சொல்கிற சமூக தலைவருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா நீங்கள் ஜனநாயகத்துக்கு அப்படியே வந்து தீ வைக்கிறீங்கன்னு அர்த்தம். குழி தோண்டி நீங்கள் ஜனநாயகத்தை புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் எந்த சமூகத்தை சார்ந்து எந்த சமூக தலைவரையும் நம்புகிற தனிநபர்களை நான் கேட்குறேன். நான் இப்படி சொல்ல மாட்டேன். ஜாதி சங்கங்கள் இருக்குல்ல, சமூகம் சார்ந்த ஓட்டுகள். இப்போ நாயுடு சங்கம், ரெட்டியார் சங்கம், முதலியார் சங்கம், ராஜு சங்கம், இப்போ செட்டியார் சங்கம், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த சங்கத்தினால பலனடைந்த சாமானிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த திரளை, நான் நாயுடு சங்கத்து பொறுப்பில் இருக்கிறேன், நான் ரெட்டியார் சங்கத்து பொறுப்பில் இருக்கிறேன், நான் முதலியார் சங்கத்து பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க நம்ம ஜாதி வாழ ஓட்டெல்லாம் உறுதி பண்ணிடலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி அந்த நபர் ஒரு சீட்டோ, ஒரு வாரியமோ, ஒரு மினிஸ்ட்ரியோ வாங்கிக்கிறாரு. அந்த மினிஸ்ட்ரி வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த சமூக மக்களுக்கு என்றைக்குன்னா செய்கிறாரா பாருங்க. ஆட்டோ ஓட்டுற நாயுடு ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான், கொளுத்து வேலை செய்கிற நாயுடு கொளுத்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறான், பெட்டி கடை வச்சுட்டு இருக்கிற முதலியார் பெட்டி கடை தான் வச்சுட்டு இருக்கிறான், வளையல் போடுற செட்டியார் வளையல் தான் போட்டுட்டு இருக்கிறான். சங்கத்தில் இருக்கிறதா என்னாச்சு? என்ன சங்கங்கள்லாம் இதே ஜாதிக்குள்ளே இருக்கிற பொண்ணு தேடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அதை தாண்டி நான் இந்த ஜாதியோட ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறவங்க அந்த சமூகங்களுக்கு செய்தது என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அப்போ என்னன்னா, இவர்களெல்லாம் யாரெல்லாம் ஜாதி சமூகம்னு சொல்லிட்டு நான் சமூக தலைவன் சொல்லிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தன் சமூக மக்களை மனசாட்சி எல்லாமே ஒத்துட்டு போய் அடமானம் வைக்கிறாங்க. தன்னோட சுய வளர்ச்சிக்காக, தன்னோட புகழுக்காக, அப்போ தலைவன், அந்த சமூகத்தோட தலைவன் ஆகுது. அதை நம்பியிருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான அந்த சமூகத்தை சேர்ந்தால அவர்கிட்ட போனால் வேலை ஆகிடும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆகாது. காசு கொடுத்தா தான் வேலை ஆகும். அதுக்கு வேணால் ஒரு புரோக்கராக வேணால் இருப்பார், எந்த சமூகத்தை சேர்ந்தவரும். அவர் சிஎம் தெரியும் பார்த்து செஞ்சுருப்பாங்க. இல்லை இது அப்படி செய்ய முடியல, பொருளாக இல்லை வேறு வேலையாக, பணமாக இல்லை பொருளாக இல்லை வேறு காரிய சாத்தியமாக பண்ணிப்பாங்க. அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே, இந்த சாதாரண ஜாதிய சங்கம் தொடங்கி அது ஜாதி கட்சிகள், சமூக கட்சிகள் வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க. இவன் தான் ஜாதி, தனக்கு சொந்த ஜாதி, தன் உரிமையை காப்பாற்றுவாங்கன்ற எந்த காரணம் இல்லை. ஜாதிக்கும் மதத்துக்கும் இது அப்படியே பொருந்தும், மதத்துக்கும் அப்படியே பொருந்தும். இதை சொல்லி பெரிய ஆளான எத்தனை இஸ்லாமிய பணக்காரர்களும் நம்ம பார்க்க முடியும், இதை சொல்லியே பெரிய ஆளான கிறிஸ்தவர்களும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் சாமானிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சாமானிய இஸ்லாமிய ரோடோரம்
பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருக்கிற இஸ்லாமிய கறி கடை வச்சிருக்கிற பாய் லைஃப் எப்படி இருக்குது, சாதாரணமாக இருக்கிற ஒரு தலித் கிறிஸ்தவனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, கிறிஸ்தவன்ற காரணத்தினால அந்த அமைப்புகள் செய்த உதவிகள் ஒன்றும் இல்லை. கடவுளர் பெயரால் மதங்களின் பெயரால் ஒருங்கிணைச்சிக்கிறாங்க. அதோட அளவு வேறு. மதம்ன்றது பெரிய அளவு, அடுத்தது சாதின்றது அதுக்கு குறுகிய அளவு, அதுக்குள்ளே உள்சாதி கட்டமைப்பு கொடுக்குது. தெலுங்குமணி செட்டியார்னு தனியாக ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இந்த வேளாளர்னு ஒரு சமூகம் இருக்குது, முதலியாரில் அந்த முதலியாருன்னு ஒரு சமூகம் இருக்குது, சைவ முதலியாருக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னா ரொம்ப நுணுக்கமாக அவர்கள் அந்த சமூகத்தில் ஒரு ஆளுமையாக மாறிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஒரு புகழையும் அதனால் ஒரு பண லாபத்தையும் கொண்டு போய் அந்த வாக்கு வங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது மூலமாக ஒரு காரிய சாதனையும் பண்ணிக்கிறாங்களே தவிர உண்மையில் அந்த சமூக மக்களுக்கு நன்மை பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணவங்க யாரோ சிலர் அம்பேத்கர் மாதிரி, நேதாஜி மாதிரி, ஏன் நம்ம மதர் தெரேசா மாதிரி எந்த சமூகமும் இல்லை, எல்லாருக்கும் வேலை செஞ்சாங்க. அவங்க சாதி பார்த்து வேலை செய்யலை. இன்றைக்கும் நம்ம அன்னை தெரேசா தான் பேசுகிறோம். அவங்க எந்த சமூகத்துக்கு வேலை செஞ்சாங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு சமூகம் தான், அவங்க உதவி பண்ணது ஒரே ஒரு சமூகம் தான், பாதிக்கப்பட்ட சமூகம், அவ்வளோதான். வறுமையில் இருக்கிற சமூகம், வலியில் இருக்கிற சமூகம், துயரத்தில் இருக்கிற சமூகம், இப்படித்தான் அவங்க பார்த்து வேலை செஞ்சாங்களே தவிர அவங்க இட்டாலிக்காரங்க ஜெர்மனிக்காரங்கன்னு பார்த்து அப்படி இங்கே வேலை செஞ்ச பிரிட்டிஷர்ஸ் உண்டு நிறைய பேர். இந்த மண்ணிலே செத்து போகணும்னு நினைச்ச ஆங்கிலேயர்கள் உண்டு. ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் இந்த மக்களுக்காகவே பாடுபட்டு இங்கேயே செத்து போன ஆங்கிலேயர்கள் உண்டு. நம்ம அப்போ அவர்கள்லாம் அப்படி பார்க்கல. ஒரு ஆங்கிலேயர் இங்கே ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர் அதிகாரிகள் இருந்த பொழுதும் அந்த ஆயிரக்கணக்கான ஆங்கிலேய அதிகாரிகளை எதிர்த்து ஒரு ஆங்கில அதிகாரி இந்த ஊர் மக்களுக்கு உரிமை நீங்கள் பறிக்கிறீங்கன்னு பேசுறவர் இருந்தான். அவன் தன் கும்பலில் போய் சேர்ந்துக்கலையே, தன்னோட ஐரோப்பிய சமூகத்தில் போய் சேர்ந்துக்கலையே, ஆங்கில சமூகத்தோட போய் அவன் சேர்ந்துக்கலையே, அவன் நியாயத்தின் பக்கம் நின்று பாடுபட்டான்ல. அப்போ சமூகத்தை பேரை சொல்லிக்கிட்டு ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு செய்கிற அரசியல் எல்லாமே வாக்குகளை விற்பதற்கான வாக்குகள் பேரால் தன்னலனை உயர்த்தி கொள்கிறேன். நான் சொல்கிறேன், இப்போ கேட்குறாங்கல்ல, இந்த சமூகத்தின் பேரை சொல்லிக்கிறவங்க யார் வறுமையில் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு வண்டி வாகனம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், யார் சொத்து இல்லாமல். நான் இஸ்லாமிய தவிர கிறிஸ்தவ சமயம், தலித் சமயம், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரையும் நான் கேட்குறேன், யார் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் ட்ரஸ்ட்டுகளுக்கான பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதை யார் எடுத்துக்கிறதுன்னு பல பேர் அப்பா பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு பார்க்குறோம். எங்கேருந்து வந்தது? அது சாமானிய அந்த சமூகத்தை சேர்ந்த சாமானியர்களுக்கு போய் சேருதா? அவ்வளோ சொத்துக்களும் போய் தான் அந்த வேலைகளை செய்யுதான்னு பாருங்கள், செய்யலை. அப்போ இது எல்லாமே இதை உடைக்கணும். இது தேவையற்றது. சாதி பெருமையாலோ மதத்தின் பெருமையாலோ நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு செய்கிற எந்த வேலையும் அது தனிநபருடைய கொழுப்புக்கு தான் போகுமே, அதாவது கொழுத்தலுக்கு தான் போகுமே தவிர அது ஒரு சமூக வளர்ச்சிக்கு போகாது. யார் ஒரு ஆள் எல்லாரையும் சரியாக பார்க்க முடியுதோ, எல்லாரையும் சமமாக பார்க்க முடியுதோ, அவர்களால் தலித்துகளையும் சமமாக பார்க்க முடியும், அவர்களால் பிராமணர்களையும் சரியாக சமமாக பார்க்க முடியும், அவர்களால் வன்னியர்களையும் சரியாக பார்க்க முடியும், அவர்களால் முதலியார்களையும் சரியாக பார்க்க முடியும், எல்லாரையும் சமமாக பார்க்க முடியும். யாருக்கு வலி, யாருக்கு பசி, யாருக்கு தேவைன்னு பார்க்க முடியும். அப்போ அந்த நகர்வை நோக்கி தான் நாம் தமிழர் பெருமடியை எடுத்து வைக்குது. பல தூரம் கடந்து வந்துட்டு அது நிறைய பேருக்கு புரியுது, அது 8 விழுக்காடு புரியுது. அதனால தான் இங்கே நாம் தமிழர் தெலுங்கர்களுக்காகவும் மலையாளிகளுக்காகவும் கன்னடர்களுக்கான உரிமையை மட்டும் பேசலை, அதையும் பேசுது. அது மட்டும் பேசலை, ஆடுகளுக்கான உரிமை, மாடுகளுக்கான உரிமை, காடுகளுக்கான உரிமை, மலைகளுக்கான உரிமை, கடலுக்கான உரிமை, அதன் மூலமாக அனைத்து உயிர்களுக்குமான உரிமையை பேசுது. அப்படி ஒரு அரசியல் தான் சரியானதாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கி கூட்டணி பேரம் பேசுறதுக்கு வேலை இருந்தாலும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுகிறது. இப்போ இன்னொரு பார்வை வைப்போம், கூட்டணி சேருங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அதை தான் கேட்கலாம் சார். இப்போது திமுக ஆட்சி கட்சியிலேருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றது தான் நாம் தமிழரோட ஒரு சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் எதிர்கட்சி அதிமுக கூட சேர்ந்து நீங்கள் செயலாற்றினா 2031 நீங்கள் தனித்தான் நிற்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆட்சி அதிகாரத்துக்கு எளிதாக வந்து விடலாம். 2 பார்வை இருக்குது அதில். ஒன்று, அப்படி கூட்டணியில் போய் வளர்ந்த கட்சி இங்கு ஒன்று சொல்லுங்கள். காங்கிரஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சு, வளரலை. பாஜக திமுக அதிமுகவோட போச்சு, வளரலை. அதோட விசிகா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போச்சு, திமுக அதிமுக போச்சு, வளரலை.
மாறா அதோட டவுன் சைஸ் ஆயிடுச்சு 4, 3, 2ன்னு இப்போ 1 விழுக்காடு இருக்குது என்று சொல்லப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பொழுது திமுகவோட போகும், எப்பொழுது அதிமுகவோட போகும், தேமுக எப்பொழுது திமுகவோட போகும், அதிமுகவோட போகும். 10 விழுக்காடு வச்சிருந்த தேமுதிக இன்றைக்கு அரை விழுக்காட்டுக்கு கீழே வந்திருக்கு. 0.4 விழுக்காடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கட்சி இந்தியா முழுக்க இருக்கிற சொல்லப்படுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கட்சியும் அரை விழுக்காடு தான் இருக்குது. அரை விழுக்காடு இத்தனைக்கும் சித்தாந்த வலு உள்ள கட்சினாங்க. ஏன் மக்கள் நம்பலை? சித்தாந்த வலு உள்ள கட்சி இப்போவும் சொல்கிற சித்தாந்த வலு உள்ள கட்சி தான். ஆனால் சித்தாந்தத்தை செலுத்தவே இல்லை. நீங்கள் திமுகவோட போய் சித்தாந்தத்தை எப்படி பேச முடியும்? அதிமுகவோட போய் சித்தாந்தத்தை எப்படி பேச முடியும்? அப்போ உங்களுக்கு அப்படி மாறி போகிறதுனால வளர்ந்தது அறிவியல், வரலாறு இல்லை, ரெக்கார்டு இல்லை. இன்னொன்று, கோட்பாட்டு அளவில் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எந்த காரணத்துக்காக போகிறீங்க? ஒரு திமுக என்ற ஊழலை ஒழிக்க போகிறீங்க, அதிமுக யோகியமான கட்சி, ஊழல் பண்ணாத கட்சி அப்படின்னு நீங்கள் உறுதி கொடுத்துட முடியுமா? முடியாது. அப்போ நாளைக்கு நீங்கள் தனியாக நிற்கும்போது சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ ஊழல்காரனோட தான் நான் இருந்தேன் அப்படின்ற கேள்வி வரும்போது நம்மளை நம்பி வாக்களித்த 36 லட்சம் பேருக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களா இல்லையா? நீங்கள் அந்த உளப்பூர்வமான எண்ணத்தை, அந்த வெக்கமும் அந்த கூச்சமும் இருந்தால், அந்த உணர்வு இருந்திருந்தால் இந்த கட்சிகள் இப்படி மாறி மாறி போவாதுன்ற போனதெல்லாம் நம்ம அங்கே வச்சா அதிகமாக நினைக்க மாட்டானா அப்படின்றது. ஆனால் எல்லா கட்சிகளும் இதை பண்ணுறதுனால இது ஒரு அரசியல் காரணம், இது ஒரு இவங்க பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு யதார்த்தம், இதெல்லாம் யதார்த்தம் தெரியாதவங்க பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு அரசியல் உத்தி நகர்ந்து போகிறதுங்க. நீங்கள் கொண்டு போய் அடமானம் வைக்கிறது இப்படி அரசியல் உத்தி ஆகும். நாளைக்கு அப்போ இன்னொன்று பண்ணுவோம், அதிமுகவோட சேர்ந்துட்டோம், அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அதிமுக பலவிதமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாவது, ஊழல் பண்ணாத கட்சியில் ஊழல் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு திமுக சொல்லும், அவங்க அதிமுக ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, என் கூட வாங்க நம்ம அதிமுக இறக்கி விட்டுடலான்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இன்னொன்று, இவர்களை இறக்குவதற்கும் அவர்களை ஏற்றி விடுவதற்கும், அவர்களை இறக்கி விடுவதற்கும் இவர்களை ஏற்றி விடுவதற்கும் நாம் தமிழர் கட்சி இல்லை. இது ரெண்டுமே இல்லை. ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் தேவைதான் நாம் தமிழர் கட்சி வருது. அதனால் அதை கோட்பாடை நீங்கள் ஒரு பக்கம் சேர்ந்தீங்கனாலே சிதைத்தோம். நான் இன்னும் சொல்ல, நான் பல இடங்களில் நான் வாக்கு சேகரிக்க மூடிப்பிடி பக்கத்தில் நான் போகும்போது சொல்கிறாங்க, முகம் தெரியாதவங்க சொல்கிறாங்க, ஆனால் ஒன்று பாராட்டுவாங்க, நாங்கள் அந்த ஆள் ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ கூப்பிட்டாலும் போகாமல் தனியாக நின்று எப்படி அடித்து அந்த ஆள் பேசலாம் பாருங்கள், உண்மையில் அதுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் அதை விரும்புகிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். ஆனால் ரசித்தா போதாது, விரும்பினா போதாது, நம்புறதுன்றது அடுத்த கட்டம். இவர் போவாரோ போகமாட்டாரோ அப்படின்னு போன தேர்தலில் சொன்னாங்க. அப்படி அதுக்கு முன்னே தெரியல, ஏங்க இவர் போயிடுவாருங்க, சும்மா எவ்வளோ வேற பார்த்தங்க நாங்கள், அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷனுங்க, அப்புறம் இவங்க போயிடுவாங்கன்றதை பார்த்தோம். அப்புறம் 2வது தேர்தலில் போவாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பேசுனாங்க. 3வது தேர்தலில் பரவாயில்லப்பா போமே இந்த ஆள் இருக்கிறாருப்பா அப்படின்னு பேசுனாங்க. இப்போ அதை பாராட்டுறாங்க. நாளைக்கு அடுத்த தேர்தல் நம்பிக்கையாக மாறும். நம்பிக்கை எப்படி மாறணும்? நாம் தமிழர் கட்சி கூட்டணி போவாதியா, எடுத்த முடிவில் நிற்பாங்க, ஒரு கொள்கை முடிவுனா கொள்கை முடிவில் நிற்பாங்கன்னு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மக்கள் முழுதாக நம்பும்போது வாக்கு தானாக சேர்ந்துட்டு போகுது. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் தலைமுறைகள் அடிமை இல்லை என்று பேசட்டுமே. என்ன அதுக்காக நாம் தேய்ச்சிப்போம், கரைச்சிப்போம், நாங்கள் அண்ணன் எல்லாரும் கரைஞ்சி போகிறோம். அடுத்த தலைமுறை ஒரு நல்ல தலைமுறையாக, மோசம் இல்லாத ஒரு தலைமுறையாக வரும்ல. எங்கள் அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் சொல்கிறார், தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் இல்லாமல் தனி நாடாக இருந்திருக்குமே, ஆனால் உலக வல்லரசுகளில் ஒரு பெரிய நாடாகவும் உலக வளமைகள் கொண்ட நாடுகளில் பெரிய நாடாகவும் சிறந்த நாடாகவும் இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவே இல்லை, தமிழ்நாடு இருந்திருக்கும். இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இல்லைன்னா, அதாவது இந்தியாவுக்குள்ளேன்னா அந்த நிலத்தை ஒன்று பிரித்து கொண்டு போக முடியாது. இந்திய கூட்டமைப்பு அரசாட்சிக்குள்ளே கூட்டமைப்பு உள்ளே இல்லாமல் இருந்திருந்தா அது ஒரு தனித்த நாடாக இயங்கியிருந்தால் அதில் எல்லா வளமும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது, அப்படி ஒரு நாடாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பேற்பட்ட வளம் கொண்ட ஒரு நாடை திமுக அரசு குஜராத்து, பீகார், ஒடிஷா எங்கே எதுவுமே கல்வி அறிவு, போதுமான அளவுக்கு திறன் மேம்பாடு, வள மேம்பாடுலாம் இல்லாத ஒரு நாட்டோட அதை விட நம்ம நல்லா இருக்கும்னு சொல்கிறது ஒரு அவமானக்காரி. என்னென்னா இவங்க பண்ண தகுடு தத்தங்கள் தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலேயே ஆக சிறந்த மாநிலமாக இருக்கிற எல்லா தகுதியும் இருக்குது. தனித்திருக்கணும், 10 மடங்கு வித்தியாசம் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டை ஏதோ ஒரு மாநிலத்தோட ஒரு 5 விழுக்காடு 10 விழுக்காடு கூட இருக்கிற நிலைமைக்கு வச்சிருக்கிறது இந்த ஆட்சி தான் காரணம்.
அப்போ இப்படி இருக்கணும்னா நீங்கள் திமுகவோட சேர்ந்தாலோ அதிமுகவோட சேர்ந்தாலோ பாஜகவோட சேர்ந்தாலோ காங்கிரஸோட சேர்ந்தாலோ அதை நீங்கள் செய்ய முடியாது. காலமானாலும் தனித்த ஒரு கட்சி எழுச்சி அடையும் போது தான் அதை செய்ய முடியும். அதை நோக்கி நாம் தமிழர் பயணிச்சிட்டு இருக்கு, சரியாக பயணிக்குது. ஆனால் கூட்டணி இல்லை என்று அண்ணன் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு என்று நான் நம்புகிறேன் இந்த சூழ்நிலை வரைக்கும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான், சுருக்கமாகவே பேசிக்கலாம் சார். இப்போது விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணை முடித்து வந்திருக்காரு. இப்போது பல்வேறு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுவாரா அவர் அப்படின்றதே வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்படி கண்டெஸ்ட் பண்ணாலும் 234 தொகுதியில் தனிச்சு போட்டியிட அவர்களை வேட்பாளர் இருக்கா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. மாற்றுன்ற அடிப்படையில் 2016 இப்போ வரைக்கும் 234 தொகுதியிலும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் வந்து தனிச்சு நாம் தமிழர் போட்டி போட்டு வருது. இன்கேஸ் 2026 வந்து விஜய் அவர்கள் இல்லைன்னா நாம் தமிழரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்லை, நம்ம விஜய் வந்ததுக்காக ஒரு அரசியல் நகர்வு, விஜய் இல்லாதனா ஒரு அரசியல் நகர்வுலாம் நாம் தமிழர் பண்ணலை. நாம் தமிழர் மக்களை நோக்கி என்ன வேலை செய்யணுமோ அதை தொடர்ச்சியாக செய்யுது. விஜய் ஒரு வேளை போட்டியிலேருந்து விலகிட்டாருன்னா அது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியது என்னோட பார்வை. ஏன்னா அவர் உண்மையிலேயே விரும்பி விலகிறாரா இல்லை விளக்கப்படுகிறாரா, அந்த நெருக்கடி அவருக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படி பார்க்குறேன். நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படின்றது காரணம்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் உருப்படாமல் நாசமாக போவதோட அடையாளம் நான் சொல்கிறேன். இன்றைக்கு அது விஜய்க்கு நடக்குமா? ஏன்னா நாளைக்கு புதுசாக முகிழ்க்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த சிக்கலை கொடுத்து விட முடியுன்ற முன் உதாரணமாக இருக்குது. இது வந்து ஒரு மைய அரசோ இல்லை மைய அரசோட ஒரு அமைப்போ இல்லை ஒரு மாநில அரசோ ஒரு மாநில அரசு கையில் இருக்கிற ஒரு அதிகார அமைப்போ எப்படி ஜனநாயகத்தை தலையிடக்கூடாது, நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு நான் என்னோட கருத்து. அப்படி செய்யக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு கேடானதுன்றது என்னோட பார்வை. இதை கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரொம்ப குறைந்த தரம் கொண்ட ஆளுமை உடையவராக விஜய்ன்ற கேள்வி வருது. அவர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போகிறாரு, சிபிஐ அழைக்கிற நிலையத்துக்கு அந்த விசாரணை அலுவலகத்துக்கு போகிறாரு. ஏன் அவர் ஓடி போய் ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு போக வேண்டிய வேறு கூத்தியார் வீட்டுக்கு போகிற மாதிரி போக வேண்டிய தேவைங்க இருக்குது? ஏன் நீங்கள் எங்கள் விசாரணைக்கு போகிறீங்க, விசாரணைக்கு போகிறீங்கன்னு காலையில் இந்த சங்கம் எடுத்தோம்னா இந்த எல்லா சேனலும் ஊதினே இருக்கான். விஜய் போகிறாரு, விஜய் கக்கூஸ்லேருந்து கிளம்பிட்டாரு, காலடி எடுத்து வெளியே வச்சுட்டாரு, காரில் ஏறிட்டார், அங்கே வழியில் நின்று டீசல் போட்டார், பெட்ரோல் போட்டார், சைக்கிள் பஞ்சர் ஆச்சு, கார் பஞ்சர் ஆச்சு, கதவை 2 தடவை இழுத்து மூடினாங்கன்னு சொல்லிக்கிட்டே வரான். அவங்களுக்கு ஊர் பூரா தெரியும். ஏன் நீங்கள் அங்கே மறையிறீங்க? அங்கே நில்லுங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க, என்னை அழைச்சிருக்காங்க, நான் விசாரணைக்கு போகிறேன், மக்களோட சந்திக்கிறதே உங்களுக்கு பலம் இல்லை. அப்போ அதை கூட உங்களை சந்திக்க முடியாத என்ன மாதிரியான ஆளுமை நீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. அது இவ்வளவு ஆளுமை குறைவானவர்களும் அரசியலில் வரத்துக்கு எது காரணமாக இருக்குன்ற கேள்வியோடவே அதை நான் பின் பண்ணுறேன். அதோடு அதை இணைச்சி நான் பாடுறேன். என்ன இந்த ஆளுமை கூட இல்லாதால ஒரு சாதாரண விசாரணை, நாங்கள்லாம் அட்வொகேட்டாக இருக்கேன், பார்ட்டிக்கிட்ட ஒரு என்கொயரி வந்தால் சொல்லிக் கொடுத்து இப்படி பேசணுமா, இப்படி பேசணும், இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லுன்னு சொல்லி அனுப்போம். சார் சொல்கிறது சார் தைரியமாக போவாங்க. அப்போ ஒரு சாதாரண ஆளுக்கு அந்த ஆளுமை இருக்கும்னா அப்போ விஜய் இதனை ஆகப்பெரிய கதாநாயகன் என்று சொல்லி ஒரே நேரத்தில் பறந்து 80 பேர் அடிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்கள் அதை பல தடவை பண்ணி பார்த்துருக்கீங்களே, பல டயலாக்களை பேசியிருக்கீங்களா? பேசும்போது டயலாக் மூலமாக உங்கள் மனசில் கொஞ்சம் கருத்து சேர்ந்துருக்கும்ல, அந்த மிச்சம் மீதி கருத்துப்படி பார்த்தா கூட நீங்கள் ஈஸியாக எதிர்கொள்ளணும்ல. நீங்கள் நடக்காத ஒன்றும் சொல்லவே முடியாது, சொன்னாலும் சிபிஐலாம் அது தெளிவாக கண்டுபிடிச்சோம். இன்னொன்று, நீங்கள் வீட்டில் புறப்பட்டதுலேருந்து நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சிசிடிவி பதிவு இருக்குது, நொடிக்கு நொடி இருக்குது. நீங்கள் எதையும் மாற்றி சொல்ல முடியாது, அது தெரியும். உண்மையை பேசிட்டு போங்க, இல்லைன்னா பிரச்சனை இருக்குது. ஒரு வேளை அது தவறு தான் வச்சுக்கோங்களேங்க. நீங்கள் அவர் தண்டிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் 2 படி கூடவே போகிறேன். தண்டிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன விஷயம்? அவருக்கு ஒரு கூட்டத்தை கொல்லணுன்ற எண்ணம் இருந்ததா அப்படின்ற கேள்வி இருக்குது. 41 பேரை கொள்ளணுன்ற எண்ணம் இருக்குன்னா நிச்சயமாக யாருக்கும் இருந்திருக்கல, அவருக்கும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதில் ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு, ஒரு பொறுப்பின்மை, இல்லை அதில் ஒரு மகிழ்ச்சி, கும்பல் ஏறட்டும், நம்மளை பார்க்க ஜனம் வரட்டும், நம்ம எப்படி கெத்துன்னு மாசு காட்டலாம்னு நீங்கள் இழிவாக நினச்சிருந்தீங்கன்னா அது உங்களோட இழிவு. அந்த இழிவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்குங்கன்ற நான். அப்போ உங்களை சமூகம் பாராட்டும். தவறு எப்பயுமே தவறு இல்லைங்க. தவறை புரிஞ்சுக்கிறதும் தவறை ஆமாம் ஒப்புக்கொள்றது தான் பெரிய தைரியம் வேணும். வெளிநாடுகள்லாம் தவறை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா தண்டனை குறைப்பாங்க. விசாரணைக்கு உட்படுத்தின பிறகு தண்டனை நீங்கள் முடிவு பண்ணாங்கன்னா தண்டனையை குறைக்க மாட்டாங்க. விசாரணைக்கு முன்னாடி ப்ளீடிங் கில்ட்டின்னு வாங்க, குற்றத்தை ஆமாங்க நான் தவறி பண்ணிட்டேங்க, இந்த சூழ்நிலை பண்ணிட்டேன், வருந்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தண்டனையோட அளவை குறைப்பாங்க. ட்ரையல் வரைக்கும் போடாது, விசாரணை வரைக்கும் போகக்கூடாது. விசாரிச்சுட்டு அவங்க ஆமாம் குற்றம்னு கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் கேட்டால் அந்த ரெமிஷனை கொடுக்க மாட்டாங்க.
அப்போ எல்லா இடங்களும் எப்படி பாருங்கள், எல்லா மனிதர்கள் பிழையுடையவர்கள் தான், யாருமே அப்படியே அப்பழுக்கற்றவர்கள் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் காந்தியோட கருப்பு பக்கங்கள் இன்னமும் வீடியோக்கள் வருது, நீங்கள் பார்க்கலாம். கோட்சேவுக்கும் சில நல்ல பக்கங்கள் வருது, பார்க்கலாம். நம்ம வருது. நான் கோட்சே மோசமானவர்னா என்னோட கருத்து மோசமானவர். ஆனால் கோட்சே யாருக்கும் அன்பானவரா, காதலானவரா, நட்பானவரா இருந்திருப்பாருல்ல, அப்படிதானே? அப்போ கோட்சேவன் குருமார்கள் இருக்காங்கல்ல, இந்த கொலைக்கு காரணமானவர்கள், அவர் கூட 10-12 ஆண்டு ஜெயிலில் இருந்து தான் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு பயந்தார், பின்வாங்கினார், கடிதம் எழுதினார். பகத்சிங் மாதிரி அதை நின்று எதிர்கொள்ள முடியலன்றது இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் இருக்குல்ல, 100 அதில் வந்து 70 விழுக்காடு வந்து பயந்தாங்கோழியாகவும் கோழையாகவும், ஒரு 30 விழுக்காடு வந்து அந்த எண்ணம் உடையவராகவும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அப்படி எல்லாம் இருக்குன்னா நீங்களும் ஆமாம் நான் இந்த தவறை தான் பண்ணிட்டேன், நான் அதை நினைக்கல, அது நான் வந்து புதுசாக கூட்டத்தை பார்த்தோம், நான் அதை அனுபவிச்சிட்டேன், என் தவறு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். நீங்கள் விஜய் எதிர்க்கிறவர் இப்படி ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்டால் நீங்கள் உங்கள் மனநிலை என்னவா மாறும்? நிச்சயமாக சாஃப்டாக, ஐயோப்பா அவ்வளோ பெரிய ஆளுங்க தப்புன்னு கேட்டாங்க, வேணுட்டே பண்ணலாங்க, மாறும். நான் இன்னொன்று சொல்கிறேன், சமீபமாக நம்ம பத்திரிகையாளர்கள் யூடியூபர்கள் மேலே பணம் வாங்கிட்டு செய்தி வெளியிடுறாங்கன்னு ஒரு பேச்சு வந்தது. நான் பேரை சொல்ல விருப்பப்படல, பேருக்கு சொல்ல விருப்பப்படல. அதில் ஒரு பத்திரிகையாளர் மட்டும் ஆமாம் நான் பணம் வாங்குவேன், நான் உள்ளது தான் பேச போகிறேன், அதுக்கு பணம் கொடுத்தா வாங்குவேன்னு ஒருத்தர் பேசினார். அவர் ஒன்றும் பேசினார். இன்னொருத்தர் நான் தவறாக தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு செய்தி போட்டுட்டு 1 மாதம் கழித்து திருப்பம் ஒரு ஊடகத் தொழிலில் வந்தார். இன்றைக்கும் அவர் ஊடகத் தொழிலில் சிறப்பான ஒரு காம்பேராக இருக்கார், ஆங்கராக இருக்கார். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். அப்போ உண்மையிலேயே மனசுலேருந்து மன்னிப்பு கேட்கும்போது மக்கள் அதை ஏற்க தயாராகிறாங்க. நீங்கள் ஒன்று கோழையாக இருக்கிறீங்க, இல்லை தவறு நடந்து போச்சு அதை அதை மன்னிங்கன்னு கேட்க பெருந்தன்மை அற்றவராக இருக்கிறீங்க. அப்போ உங்கள் சமூகம், இந்த சமூகம் உங்களுக்கு எப்படி கேட்கும்? தவறும் பண்ணுவீங்க, தவறுக்கு வருந்தவும் மாட்டீங்க, தவறுக்கு மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க. இல்லை நான் பண்ணது சரிதாங்க, என் பேர தப்பு இல்லைங்க, இது திமுக சதிதாங்கன்னு கடைசி வரைக்கும் நில்லுங்கன்ற அப்படியே நீங்கள் நிற்கல. அப்போ என்ன மாதிரியான ஆள் நீங்கள்? இவ்வளோ ஒரு மோசமான நபரை விஜயை, எனக்கு ஒன்றும் விஜய் நான் பார்த்ததில்லை, நான் அவரோட புழங்கினதில்லை, அவர் எனக்கு தெரியாது. பொதுவெளியில் ஒரு அரசியல்வாதி அவர் வந்த பிறகு தவிர அவரை பற்றி நான் பேச வேண்டிய தேவையில்லை, பேசுகிறேன். நான் ஏன் அப்படி பேச வேண்டிய தேவை வருது? மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அப்போ இவ்வளவு குறைவானவர்களை மக்கள் இவ்வளோ உயர்வாக பார்க்க முடியும்? இவ்வளோ ஆளுமை குறைவானவர்களை, இவ்வளோ கோழைகளை, இவ்வளோ வந்து பயந்தாங்கொள்ளிகளை, இவ்வளோ வந்து சூழ்நிலையை கையாளும் திறனை அற்றவர்களை இப்படி மக்கள் கொண்டாடுகிறார்கள்ன்றா சினிமா மட்டும்தான் காரணம்னா இந்த சினிமா நாசமாக போனால் என்னன்னு நான் கேட்குறேன். இப்படி உதவாதவர்களெல்லாம் ஒரு பெரிய உயரத்தில் தூக்கி காட்டுதுன்னா அது என்ன, அது அவமானகரமானது இல்லையா? நீ எலிக்கு பயப்படுறவனப்போ யானையை கொண்டான்னு நீ படம் காட்டிட்டு அவன் எலி கூட இல்லை எறும்பை பார்த்தாலே பயப்படுறான்னா இது அசிங்கமானது. அப்போ என்ன இந்த திரைப்படங்கள் என்ன சொல்லி கொடுக்குதுன்ற அந்த இழிவான கேள்வியிலேருந்து இருக்குது. எனக்கு தெரியல, பரவாயில்ல, என்ன நான் வந்து இப்படி நினைக்கல, நான் வந்து இதை பண்ணிட்டேன், தவறு தான் அப்படின்னு விஜய் சொன்னால் விஜயோட ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள எப்படின்னு தயாராக இருக்காங்க. அவர் தவறே பண்ணலைன்னா பண்ணால் கூட ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையே இருக்குது. ஆனால் பொது வெளியில் அப்படி ஏற்றுக்கிறது இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல மனிதராகவும் இல்லை, நீங்கள் கடுமை. ஹிட்லர் மோசமான ஆளுங்க, ஆனால் மிகப்பெரிய ஆளுமை. முசோலினி கடுமையான ஆள், மோசமான ஆள், உலகத்தின் வெறுக்கத்தகுந்த மனிதர்களில் ஒருத்தர். ஹிட்லர் அப்படி தான், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளுமையாலும் உலகத்தை பூரா அவன் காலுக்கீழே கொண்டு வந்திருக்க முடியும். ஹிட்லர் இறந்து போவது சில நொடிகளுக்கு முன்னாடி, சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னோட காதல் வாழ்க்கையில் இருந்த ஈவா ப்ரௌன்ற பொண்ணை மனைவியாக்கி அங்கேயே பதிவு பண்ணி, மனைவிக்கு கணவன் கல்யாணம் நடந்தால் அந்த முறைப்படி என்ன பண்ணுவோம் அதை பண்ணி ரெஜிஸ்டர் பதிவு பண்ணி அதற்கு பிறகு ஒரு விருந்து நடத்தி அதற்கு பிறகு தற்கொலை செஞ்சான். ஈவா ப்ரௌனை சாவடித்து அதற்கு பிறகு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் சொல்கிறேன், உலகத்தின் ஆக மோசமான மனிதர்களில் ஒருத்தன் ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லருக்கு ஒரு பெரிய ஆளுமை இருந்தது, ஒரு காதல் இருந்தது. அப்படி இருக்குன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தனிநபர் காதல் நான் சொல்லலை, நீங்கள் பொதுமக்கள் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும். அவங்க தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க 30 வருஷம் எங்களுக்கு பண்ணீங்க, நான் உங்களுக்கு 30 வருஷம் பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு டயலாகா? அப்படின்னு டயலாகா? இப்போ அரசியலில் சினிமாவில் அரசியலும் சேர்ந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதோட உச்சக்கட்ட எடுத்துக்காட்டு நம்ம சொல்கிறோம்ல, எம்ஜிஆருக்கு ஆகப்பெரிய ஆளுமை திரைத்துறையிலேருந்து வந்தாருன்னு இன்றைக்கி எடுத்துக்காட்டு சொல்கிறோம்ல, 40-50 வருஷம் ஆன பிறகு சொல்கிறேன். அதே போல் விஜய் ஒரு மோசமான எடுத்துக்காட்டு என்று பேசுகிற வரலாற்றை விஜய் உருவாக்கி விட்டார் என்று நான் நம்புகிறேன். சார், பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்தின்